வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் குடிப்பழக்கத்திற்கு ஆளான மகனை தாய் தந்தை பிரிந்து சென்ற நிலையில் மனமுடைந்த மகன் மதுபோதையில் பீர் பாட்டிலால் கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான ராதாபுரம் வெட்டுக்காடு புதுநகரை சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது மகன் ஆகாஷ். திருமணமாகாத இவர் பூக்கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார். மது பழக்கத்திற்கு ஆளான ஆகாஷ் தினந்தோறும் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு குடிபோதையில் வருவதை வழக்கமாகவே வைத்துள்ளார். இதனை ஆகாஷின் பெற்றோர்கள் பலமுறை கண்டித்துள்ளனர். ஆனாலும் ஆகாஷ் குடிப்பழக்கத்தை கைவிடவில்லை. இதனால் மன உளைச்சலில் இருந்த ஆகாஷின் பெற்றோர்கள் மகனை பிரிந்து விழுப்புரத்தில் வாடகைக்கு குடியேறினர். மேலும் தன்னுடன் வந்து இருக்குமாறு தாய் தந்தையை ஆகாஷ் பலமுறை வற்புறுத்தியும் பெற்றோர்கள் அதை ஏற்கவில்லை. இதனால் கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் காணப்பட்ட ஆகாஷ் இன்று காலை திருக்கனூர் காவல் நிலைய பின்புறம் மது அருந்துவிட்டு பீர் பாட்டிலால் தனது கழுத்தையும் அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆகாஷ் தற்கொலைதான் செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் சம்பா பருவத்தில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் வேதனை. புதுச்சேரி கிராமப்புறங்களான வம்பப்பட்டு, செள்ளைப்பட்டு, சோரப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், பாதானூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100 ஏக்கரில் சம்பா பருவத்தில் பொன்னி, பொன்மணி, டிபிடி உள்ளிட்ட நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் இரவு நேரங்களில் விட்டுவிட்டு திடீரென கனமழை பெய்வதால் மழை நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. நேற்றிரவு பெய்த கனமழையில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்தது. பகல் நேரங்களில் வறண்ட வானிலை காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மழை பெய்வது ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகி வருவது வேதனை அளிக்கிறது என்றனர். மேலும் புதுச்சேரியில் யூரியா உள்ளிட்ட உர தட்டுப்பாடுகள் அதிக அளவில் உள்ளது. உர தட்டுப்பாட்டை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு பெஞ்ச மழை, எதிர்பார்க்காத மழை விவசாயத்தில் இந்த பக்கத்துக்கு ஒரு வம்புப்பட்டு கிராமத்தில் ஒரு 30 ஏக்கர் கிட்ட இப்போ நெல் நட்டுருக்கு. பிபிடி, பொன்மணி, பொன்னி இந்த 3 ஐட்டமும் நட்டுருக்காங்க. இன்னும் நடவு இருக்குது, நட வேண்டியது. இது நைட்டு எதிர்பார்க்காத மழை, நல்ல மழை, கொஞ்சம் பயிர் எல்லாம் அழுகி போயிடுற கண்டிஷனில் எல்லாம் பெஞ்சு அதிகமாக இருக்குது. அதிகமான மழை தான். கொஞ்சம் பள்ளப்பகுதிக்கு தண்ணி நிறையா நிற்கிது. அங்கங்கே கொஞ்சம் பயிர் அழுவோம். அதாவது யூரியா தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. யூரியா தட்டுப்பாடால் இப்போதைக்கு தீனி அங்கங்கே போடாமல் கொஞ்சம் நிற்கிது. அரசு இந்த இதுக்கு தீனி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். விவசாயத்துக்கு அங்கங்கே கொஞ்சம் யூரியா ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்குது. பேசிக் மூலியமாக கொடுத்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் இன்னும் எங்கே பேசிக் மூலியமாக கொடுக்கவே இல்லை. தனியார் கடையில் கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பருவம் இது? இது சம்பா. இது சம்பா தான் எங்களுக்கு முக்கியமான இதுவே பயிர். மழைக்கால பயிர் நல்லா தான் இருக்கும், தப்பு வராது. அதேபோல் இந்த அறுவடை டைமுக்கு அதேபோல் மழை பெஞ்சுன்னா தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இப்போ பெஞ்சது மழையும் நல்லது தான். இது எதிர்பார்க்காத மழை கொஞ்சம் எங்களுக்கு. இதேமாரி வந்துன்னா இதே போல் இருந்ததுன்னா ஒரு 10 மழை தொடர்ந்து பெஞ்சதுன்னா பயிர் அழுகக்கூடிய தன்மை உண்டு. அழுவி வீணாக போயிடும். அழுவி வீணாக போடும்.
நைட்டு மழை எப்படி இருந்துச்சு? நைட்டு நல்ல மழை, இடி மின்னலோட நல்லா சரி மழை, அதிகபட்சமான மழை, எதிர்பார்க்காத மழை. விவசாயி இது மின் பருவத்துக்கு மழை பெய்கிற மாரியே நல்லா கொஞ்சம் நல்ல மழை தான், தப்பான மழை கிடையாது. இன்னும் கொஞ்சம் அளவுக்கு மீறி அதிகமாக மழை பெஞ்சிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. விவசாயிகளுக்கு அரசு என்ன பண்ணணும்? அது யூரியா தட்டுப்பாடுலாம் இருக்கிறத கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். கடனை உடனே வாங்கி தான் எங்கே பார்த்தாலும் பயிர் வச்சுங்குது. அடுத்தது இதுக்கு உண்டான இது இப்போதைக்கு எங்களுக்கு அந்த யூரியா தட்டுப்பாடு மட்டும் சரி பண்ணி கொடுத்தா போதும். கடலூர் முதியோர்கள் ஃபவுண்டேஷன் மற்றும் கடலூர் சென்ட்ரல் ரோட்டரி கிளப் இணைந்து உலக முதியோர்கள் தின விழா கடலூர் தேவனாப்பட்டினம் இந்திய மருத்துவ சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் மாவட்ட செயற்கை செஷன்ஸ் நீதிபதி சுபத்ரா தேவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர் அருணாச்சலம் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். கடலூர் ரோட்டரி சென்ட்ரல் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன், செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். உலக முதியோர் தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதியோர்கள் ஃபவுண்டேஷன் இயக்குநர் இளங்கோ கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நலசங்கத்தின் சார்பாக தலைவர் போஸ் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் டாக்டர் டி ராமச்சந்திர சோழன், பச்சையப்பன், புருஷோத்தமன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முதியோர்கள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் குகன் ஏகாம்பரம் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் முதியோர்கள் 28 பேருக்கு புடவை, அரிசி, போர்வை, தட்டு, குடை வழங்கப்பட்டது. மேலும் 120 முதியோர்களுக்கு தட்டு, குடை, இனிப்பு பாக்ஸ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சாரன் சங்கர் குழுவினரால் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நடுநாட்டு திருப்பதி என்று அழைக்கப்படும் கடலூரை அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் உள்ளது. புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேண்டுதலை பலர் முடி காணிக்கை செலுத்தி நிறைவேற்றினார்கள். சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டன. போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளன. வில்லியனூர் பாண்டிய நகரில் 75 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோடு தொடங்கி பாண்டிய நகர் மெயின் ரோடு மற்றும் 10 குறுக்கு வீதிகளுக்கு சாலை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ரூபாய் 75 லட்சம் ஒதுக்கீடு பெற்று பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டடங்கள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மிலிட்ரி முருகன், கிருஷ்ணமூர்த்தி, சுப்ராயலு, பிரவீன், பிரதீப், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, தோமசா தலைவர் அங்காளன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியின தலைவர் ஏகாம்பரம், துணை அமைப்பாளர்கள் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் இன்று SRJ காவலர் நல திருமண மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் S. ஜெயக்குமார் IPS அவர்கள் துவக்கி வைத்து இரத்த தானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர்கள், உயிர்காக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் எளிதாக கிடைப்பதில்லை. மேலும் உடல் உறுப்பு தானம் போன்றதுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை தானம் செய்து இரத்தத்தை வழங்குவதால் எந்த இழப்பும் ஏற்படுவதில்லை.
இந்த இரத்த தானம் வழங்குவதில் கடலூர் மாவட்ட ஆயுதப்படை காவலர்கள் முன்னோடியாக திகழ்கின்றார்கள். அதற்காக நம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். நான் இதுவரை 8 முறை இரத்த தானம் வழங்கியுள்ளேன் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் அப்பாண்டை ராஜ், மாவட்ட சுகாதார அலுவலக மேற்பார்வையாளர் கதிரவன், மாவட்ட குருதி பரிமாற்று குழு தலைவர் டாக்டர் ஸ்ரீதரன் மற்றும் மருத்துவ குழுவினர்கள், காவல்துறையினர் பெரும்பான்மையானோர் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 3 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக புதிதாக ரூபாய் 2.5 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட புதிய மணிகுண்டை பங்கு தந்தையர்கள் சாமிநாதன், செல்வம், சாமுவேல் ஆகியோர் புனிதம் செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏவி சுப்பிரமணியன் மணிகுண்டை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து புனித கொடி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு கொடியேற்று விழா துவங்கியது. கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிர தொடங்கின. கொடி உச்சி அடையும் வேளையில் கொடிமரத்தின் மேலே பல வண்ணங்களில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், சோழசிங்கராயர், மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா, பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள், இறைமக்கள், கிராம பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டார்கள். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நாளை மாலை நடைபெற உள்ளது. நாளை மறுநாள் 13ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.